தேவனின் காதல் மழை. ஆனால் இந்த அடையாளங்கள் மட்டும் போதுமா? இல்லை. அழகு என் தோற்றம், அதுவே என் அடையாளம். நானே புத்தரை நாச்சியார். மற்ற இளவரசிகள் போல திருமணமானவுடன் ஒரு நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு செல்ல என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது என் சோழ நாடு, என் மண், என் மக்கள். அறிஞனே இலக்கல்ல, ஆனால் அரசாட்சியில் ஞானம் இருக்க வேண்டும் என்பதே என் கனவு. சோழ நாட்டை பிள்ளைகுலைய வைத்த ஒரு நிகழ்வு ஆதித்த கரிகாலனின் மர்ம மரணம். அதே துயரத்தில் மறைந்த என் தந்தையின் மரணம், கூடவே உடன்கட்டை என் தாயின் மரணம். என் நாட்டு பார்வை மட்டும் சேர அரசுகள் எதிர்பார்த்தது. அருள்மொழிவர்மன் நாட்டினை ஏறுவார் என்று. ஆனால் நான் என் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. நாட்டின் நிலைத்தன்மையை இடம் கொடுத்தேன். அதனால் தான் உத்தம சோழனை அரியணை அமர்த்தினேன். இது என் தம்பிக்கான தியாகம் அல்ல, என் நாட்டிற்கான தீர்மானம். நான் வாய் ஏறவில்லை, ஆனால் என் அறிவே என் ஆயுதம். நான் போர்க்களத்தில் நிற்கவில்லை, ஆனால் பல அரசியல் போர்களை வென்றேன். நான் செய்த தானங்கள் களஞ்சிய தங்கமும் 18,000 களஞ்சிய வெள்ளி பாத்திரங்களும் மக்களின் மத சாதி பங்கு பார்க்காமல் நடந்தவை. மக்களின் நலன் இல்லை என்றால் எந்த ஒரு கோவிலின் பெருமையும் எந்த ஒரு அரசின் பெருமையும் அர்த்தமில்லை. அழகு மறையும், செல்வம் வீணாகும், ஆனால்